எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம 18வது சீரிஸ்ல நாளைக்கு நிஃப்டி எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்க்க 24 ஜூலை 2020. ஸோ இன்னைக்கு ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 24,479 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 24,065 டு 24,500 இதுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நாளைக்கும் கேப் அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தோணுது. ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஃபியூச்சரோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, இதோட கம்மியா இருக்கு. 34,000 ஆ 453 கிட்டத்தட்ட 30 பாயிண்ட் ஃபியூச்சரோட இது 20 பாயிண்ட் ஃபியூச்சரோட கம்மி. ஸோ இப்போ இதை ஈக்குவல் பண்ணணும் அவனுங்க. எப்படி ஈக்குவல் பண்ண போறாங்க? இது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்த் ஃபுல் அண்ட் ஃபுல்லு பை சைடில் இருக்குது. ஹை மேலே போகுது. இது எல்லாத்தையும் பார்த்தா ஒரு கேப் அப் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி. பட் அது நாளைக்கு தான் தெரியும். ஆனா ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன ரேஞ்சு தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் ரேஞ்சே க்ளோஸ்டு ரேஞ்சில் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஒன்றும் பெரிய மூமெண்ட்ல நாளைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஓகேங்களா? இங்கேருந்து மேலே எகிறதுக்கு நாளைக்கு வந்து இதோ ஹையை கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நாளைக்கு டவுட் இருக்குது. ஆனால் ஒரு பெரிய புஷ் நடந்திருக்க மாதிரி தோணுது. பார்க்கலாம் இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு. ஆனால் ஆல்ரெடி நம்ம ரேஞ்சை வந்து கட் பண்ணி தான் நிற்குது இன்னைக்கோட இதுலையே. நாளைக்கு இது எப்படி இதோட ரேஞ்சுக்கு போகுதுன்னு தெரியல. இங்கேருந்து நாளைக்கு சின்ன ரேஞ்சு போகுமா இல்லை கீழே இறங்குமா அப்படின்னு பார்ப்போம். ஆனால் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கு மாதிரி தோணுது. பார்க்கலாம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்கு மாதிரி. ஓகேங்களா? ஸோ ப்ரீமியம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஏடிஎம் செக் பண்ணீங்கன்னா 2 பாயிண்ட் டிஃபரன்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். சி ஈக்குவல் டு பியில் இருக்குது ஆல்மோஸ்ட். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இது எந்த சைடில் மூவ் ஆகணும்னு யாருக்கும் கன்ஃபியூஸ் தான். இந்த பக்கமும் மூவ் ஆகலாம், இந்த பக்கமும் போகலாம். கீழேயும் அடிக்கலாம், மேலேயும் அடிக்கலாம். பட் ஆஸ் பர் த கேண்டில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இங்கே தான் ஏறிடுது. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரீமியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 57, 114 செக் பண்ணி பாருங்க. ஸ்டாப்ல ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப்லாட் ஸ்டாப்லாஸ் 21 பாயிண்ட். ஸோ 29லேருந்து 684 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு. பார்க்கலாம். ரொம்ப சின்ன டார்கெட்ஸ் மாதிரி இருக்குது. இதோடைய மூவ்மெண்ட் ப்ரெஷர் எதெல்லாம் எப்படி இருக்குது நாளைக்கு தெரியும். இன்னைக்கே வந்து இல்லை அவ்வளோ தூரம் இறக்கிட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா சைட்லையும் ஸ்டாப் லாஸ் கிட்டு இன்னைக்கு. பார்க்கலாம் நாளைக்கு எவ்வளோ தூரம் போகுதுன்னு. நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ என்னுடைய வீடியோஸ் எல்லாம் என்னுடைய ஓபிஎம் கால்குலேட்டரை பேஸ் பண்ணி நான் எடுக்கிறேன். ஸோ நான் செபி ரிஜிஸ்டர் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி பார்த்துக்கிறேன். நீங்களும் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓவர் ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஓவர் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா ஹெவி லாஸில் தான் இருக்கு. உங்களோட கேபிட்டல் எப்போதுமே வைப் ஆயிரும். ஸோ ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலோட நோக்கமே வந்து அவாய்ட் ஓவர் ட்ரேடிங் தான். ஓகேங்களா? அவாய்ட் ஓவர் ட்ரேடிங். தயவு செய்து பண்ணாதீங்க ஓவர் ட்ரேடிங்கை. ஸோ இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோ பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் தயவு செய்து போடுங்க. இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஏதாவது சாத்தியம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.